கோவை நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். கோடை காலத்தில் ஒரு கொடையாக அமைந்திருக்கிறது இந்த மழை. கடந்த சில தினங்களாகவே கோவையில் மேகமூட்டமாக காணப்பட்டது. இந்த நிலையில் விட்டு விட்டு வெயில் அடித்தாலும் கூட அப்போது இருந்த வெக்கைக்கு தற்பொழுது தணிக்கை ஏற்படும் வகையில் அடைமழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய துடியலூர், கணுவாய் போன்ற இடங்களில் கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது மாநகர் பகுதிகளிலும் மழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. கோடை என்றாலே பொதுவாக வெயில் வெளுத்து வாங்கும். இந்த நிலையில்தான் கடந்த சில வாரங்களாகவே வெயில் அவ்வப்போது வாட்டி வதைத்தாலும் கூட சில நேரங்களில் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது மழை என்பது பொழிந்து வருவதற்கு சூழலில் மக்கள் மகிழ்ச்சி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக கோவை மட்டுமல்லாமல் கோவையினுடைய புறநகராக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து மழை பொழியக்கூடிய சூழலில் கோடை காலத்தில் போதுமான தண்ணீர் என்பது அதிக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கோவையினுடைய முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் ஓரளவுக்கு தண்ணீர் இருக்கும் நிலையில் தற்பொழுது பொழியக்கூடிய மழை என்பது தேக்கப்படும் பட்சத்தில் கோடை காலத்தை கடந்து தண்ணீர் பஞ்சம் இருக்காது என்று தெரிகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புறநகர் மட்டுமின்றி மாநகரில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி, உக்கடம், அதே போன்று கணபதி போன்ற பல்வேறு இடங்களிலும் தற்போது மழை பொழிந்து வருகிறது. வாகன ஓட்டிகள் சற்று சிரமப்பட்டாலும் கூட இந்த மழையை மகிழ்ச்சியுடன் வரவேற்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. சில இடங்களில் மரம் சரித்து விழுந்திருக்கிறது. அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வளர்த்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.